புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. ஆரம்பத்தில் இந்த காணொலிக்குள்ள போயிடுவோங்க. அதற்கு முன்பாக சும்மா ஒரு ரெண்டு வரி பாட்டு ஞாபகத்துக்கு வருது இந்த காணொலியோட தேவைக்காக. திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும்னு அவர் சொன்ன அந்த இவர் போலன்ற வேற ரேஞ்சி. ஆனா பாருங்க, சீ இந்த ஆள மாதிரி இந்த ஊருக்குள்ள இனிமே ஒருத்தர் இருக்கணுமா அப்படின்னு போயினுக்கிற ரேஞ்சு. இப்போ அதை வேற யாருமே சொல்லலைங்க. இந்த காசு கொடுத்து சூனியம் வச்சுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் அவரோட சொந்த மேடையிலேயே அவரையே எதுலையோ அடிச்சா மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா. உண்மையிலே செருப்பால தான் அடிச்சா இல்லைங்க, நாங்க எதுலையோ அடிச்சா மாதிரி சொன்னமே தவிர இதுலதான் அடிச்சா மாதிரின்னு சொல்லலைங்க. இருந்தாலும் பாருங்க சொல்லிட்டீங்க, அதுலதான் பாருங்க அடிச்சா மாதிரி சொந்த மேடையிலேயே என்ன மாதிரி அடி அடிச்சாங்கன்றதான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமா பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும் இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்கு போயிடுவோம். டேக் டைவர்ஷன், மடை மாற்றுவது அல்லது இருகோடுகள் தத்துவம். ஒரு கோட்டை சின்னதாக்கணும்னு சொன்னா பக்கத்திலே ஒரு பெரிய கோட்டை போடுறாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி நம்ம பிரச்சனையை சின்னதாக்கணும்னு சொன்னா அதை விட ஒரு பெரிய பிரச்சனை இழுத்து விட்டா, அப்படி இழுத்து விடுற எல்லா பிரச்சனையும் பெண்களை மையப்படுத்தியே இருக்கணும். அதுவும் எதை மையப்படுத்தி? முழுக்க பெண்களை மையப்படுத்தி பெண்களுக்காக மட்டுமே பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அள்ளி வீசிய வாக்குறுதிகள் ஒரு பக்கம். அதுவும் மகளிர் தினத்தை முன்னிட்டு நடத்தி அந்த மகளிர் தின விழாவில் விஜய் கொடுத்த வாக்குறுதிகள் ஒரு பக்கம். அடுத்த பக்கம் என் கணவரெல்லாம் ஒரு மனுஷனே கிடையாதுங்க, என்னை வீட்டுக்குள்ள விட மாட்டாருங்க, நான் லண்டன் சிட்டிசன், நான் லண்டனில் எனக்கு குடியுரிமை இருக்கு, ஆனால் சென்னையில் வீடு இல்லை, நாங்கள் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த வீட்டிற்குள் விஜய் என்னை அனுமதிக்க மறுக்கிறார். விஜயை திருமணம் செய்து 26 ஆண்டுகள் குடும்பம் நடத்தி 2 பிள்ளைகளை பெற்று நன்றாக வளர்த்திருக்கிறேன். விஜயை நன்றாக சிறப்பாக இத்தனை வருடங்களாக கவனித்து வந்தேன். நீலாங்கரையில் உள்ள வீட்டில் எனக்கும் சம உரிமை இருக்கு. எனக்கு லண்டனில் குடியுரிமை இருக்கு, லண்டன்ல வீடு இருக்கு, ஆனால் சென்னையில் வீடு இல்லாத காரணத்தினால் இந்த விவாகரத்து வழக்கு நடந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் எனக்கு நீலாங்கரையில் தங்குவதற்கு அனுமதி வேண்டும். விஜய் என்னை வீட்டுக்குள் அனுமதிக்க மறுக்கிறார், வீட்டுக்குள்ள விடமாட்டாரு. அதனால என்னை வீட்டுக்குள் இந்த விவாகரத்து வழக்கு நடந்து முடியும் வரை என்னை வீட்டுக்குள் அனுமதிக்க வேண்டும் என்று நேற்றைய தினம் மீண்டும் விஜயோட மனைவி சங்கீதா விவாகரத்து மனைவில் இன்னொரு மனுவை தொடுத்திருக்கிறார். சங்கீதா அவர்கள் தொடுத்த அதே மனுவில் ஜீவனாம்சமும் கேட்டிருக்காங்க. எனக்கும் எனது பிள்ளைகளுக்கும் ஜீவனாம்சம் வழங்க வேண்டும். கோடியாக சம்பாதிக்கும் விஜய் எங்களுக்கு சேர வேண்டிய நியாயமானதை நியாயமாக கொடுக்க வேண்டும் என்பதையும் சேர்த்து அந்த மனுவில் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் சங்கீதா அவர்கள் தொடுத்த அந்த விவாகரத்து மனுவில் கூறியிருந்தது என்னவென்றால், விஜய் எல்லாம் ஒரு மனுஷனே கிடையாதுங்க. 2021 ஆண்டில் ஒரு நடிகையோடு தொடர்பு இருப்பதை கண்டுபிடித்து நான் கேட்ட சமயத்தில் என்னை ரொம்ப கொடுமைப்படுத்தினாரு, துன்புறுத்தினாரு, வார்த்தையால் அவமானப்படுத்தினாரு. அனைத்தையும் எனது பிள்ளைகளுக்காக நான் சகித்துக் கொண்டிருந்தேன். பிறகு பல முறை பேசியதற்கு பிறகு அந்த நடிகையோடு தொடர்பை நான் துண்டித்து விடுகிறேன் என்று எனக்கு வாக்குறுதி கொடுத்தார். ஆனால் கொடுத்த வாக்குறுதியை காற்றில் பறக்க விட்டு எனக்கு மறுபடியும் துரோகம் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார். அதனால இனிமேல் அவருடன் வாழ எனக்கு விருப்பம் இல்லை என்று சங்கீதா அவர்கள் தொடுத்த அந்த விவாகரத்து மனுவில் சொல்லியிருந்தாங்க. இப்ப பாருங்க, விவாகரத்து பெற்று நான் வேறு வீட்டுக்கு செல்லும் வரையாவது எனக்கு அந்த வீட்டில் தங்குவதற்கு அனுமதி கொடுக்க சொல்லுங்கன்னு நீதிமன்றத்துல போயிட்டு கேட்கிறாங்க. ஒரு பக்கம் சொந்த வீட்டிலேயே பெத்த அம்மாவுக்கும் கட்டிய மனைவிக்கும் பெத்த பெண் பிள்ளைக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியாத விஜய், இவர் எப்படிங்க ஊர்ல இருக்கிற மற்ற பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாருன்னு கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த தருவாயில் வீட்டுக்குள்ளவே விடமாட்டாராம் கட்டிய மனைவியை. தொடர்ந்து அடி மேல அடி வாங்கி டேமேஜ் ஆகிற இந்த இமேஜை எப்படி பூஸ்டப் பண்ணி தூக்கி நிறுத்தது அப்படின்னு பிளான் போட்டுருக்காரு. உடனடியாக அந்த மண்டபத்தில் இருக்கிற 13 பேர் கொண்ட குழுவை கூப்பிடுறாரு. ஏதாவது பண்ணுங்களேன்ப்பா, பண்ணிடுவோம். மகளிர் தினம் இன்றைக்கு வருது இல்லைங்களா, அதையொட்டி முந்தின நாள் ஒரு விழாவை கொண்டாடி நிறைய சிறப்பு சலுகைகளை வாக்குறுதியாக அள்ளி வீசுங்க, ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்றோம், உடனடியாக அதை பண்ணிடுங்க. முழுக்க பெண்களை மையப்படுத்திய வாக்குறுதிகளை அள்ளி வீசுல பாருங்க, என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கும் அனைத்து அம்புகளை அப்படியே மடைமாற்றம் பண்ணணும். மகளிருக்கு மரியாதை அந்த வரிசையில டிவிக்கு கட்சி ஆட்சி அமைந்தால் மகளிருக்கு மாதம் 2000 ரூபாய். என்னங்க திமுகவோட தேர்தல் அறிக்கையை ஜெராக்ஸ் காப்பி பண்ணி வச்சு படிச்சுருக்கீங்களா? ஏன்னா திமுக அரசு ஆல்ரெடி
மகளிருக்கு தமிழ்நாட்டுல உரிமை தொகையாக 1000 ரூபாய் மாதம் மாதம் கொடுத்துனுக்குறாங்க. மீண்டும் திமுக கட்சி ஆட்சி அமைந்தால் 2000 ரூபாயாக அந்த உரிமை தொகையை உயர்த்தி கொடுப்பதாக சொல்லியிருக்காங்க. அந்த காப்பியை ஜெராக்ஸ் பண்ணி வச்சு படிச்சு நிக்கிறீங்களா? அப்படியே சொல்றீங்க. 2000 ரூபாய் மாசம் மாசம் தருவதாக சொல்லிட்டாங்களா? ஒண்ணு பண்ணுங்க, அவங்க 2000 ரூபாய் தான் தரேன் சொன்னாங்க, கொஞ்சம் திருத்திக்கங்க. அதை அடிச்சு கட் பண்ணி குக்கி போட்டு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா சேர்த்து 2500 ரூபாய் விஜய் ஆட்சி அமைத்தால் தரப்படும். ஏன் சார் எப்படி பார்த்தாலும் காப்பி கேட்டாங்க? அது எப்படி காப்பி கேட்டாங்க? 2000 ரூபாய் தான் அவங்க தரேன் சொன்னாங்க, 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா சேர்க்கும் போது இது புதுசா வந்துருது இல்ல? இல்லைங்க, அந்த திட்டத்தை முதல்ல ஸ்டாலின் அவர்கள் தானே கொண்டு வந்தாருங்க. 1000 ரூபாய் கொண்டு வந்தாரு. இப்ப என் மீது இருக்கிற பயத்தின் காரணமாக 2000 ரூபாயை உயர்த்தி தரேன்னு சொல்றாரு. நான் தான் 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டோம்ல. இது காப்பி கேட்ல வராது, ஃப்ரெஷ். ஏங்க எப்படி பார்த்தாலும் இது காப்பி கேட்ல தாங்க வந்து சேர போகுதுன்னு சொல்ல போறாங்க பாருங்க. சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்க? திமுக அரசு அனைத்து வயதினர் பெண்களுக்கும் கொடுத்துனுக்குறாங்க. நம்ம இந்த இடத்துல வைப்போம் ஒரு ட்விஸ்ட். 60 வயது வரைக்கும் இருக்கிற பெண்களுக்கு மாசம் 2500 சொல்லுவோம். புதுசா வந்துடுது இல்ல? சோ 60 வயது வரை உள்ள, எப்படிங்க 60 வயது வரை உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும். இதில் மாநில அரசு மற்றும் மத்திய அரசு ஊழியர்கள் அடங்க மாட்டார்கள். மாநில மற்றும் மத்திய அரசு ஊழியர்களை தவிர்த்துவிட்டு மீதமுள்ள 60 வயது வரையுள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும். 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும். வழங்குங்க, தப்பு கிடையாது. ஆனா பாருங்க, காப்பி அடிச்சிட்டாங்களோ அப்படின்னு சொல்ல போறாங்களோன்றதுக்காக புதுசா யோசிக்கிறோம்னு சொல்லிட்டு இப்படி கேவலமான சிந்தனையில யோசிச்சா எப்படிங்க? 60 வயது வரை உள்ள அப்படின்னு சொன்னா அப்ப 61 வயசு ஆனவங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா? இல்ல 60 வயசுக்கு மேல எந்த பெண்களுக்கும் வாழறதுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்ல வரீங்களா? ஏன்னா அதுக்கு அதானுங்க அர்த்தம். இப்போ அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் வழங்கப்படும், மத்திய மாநில அரசு ஊழியர்களை தவிர்த்து அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் வழங்கப்படும்னு சொல்றது வேற. அதென்ன 60 வயது வரையுள்ள பெண்கள் அனைவருக்கும் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னா, அப்போ ஒரு வீட்டுல 4-5 பெண்கள் இருந்தாலும் அவங்க எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் மாசம் 2500 ரூபாய் கொடுப்பீங்களான்ட்டு விளக்கணும் இல்லைங்களா? ஏன்னா ஒரு குடும்ப அட்டைக்கு மாசம் 2500 ரூபாய் வழங்கப்படும் சொன்னா அந்த குடும்பத்துக்குள்ள எத்தனை பெண்கள் இருந்தாலும் அந்த குடும்ப அட்டை ஒன்றுதான் அடங்கும் 2500 ரூபாய். ஓகே, அனைத்து மகளிருக்கும் 60 வயது வரை உள்ளன்னு சொல்லும் போது அப்போ ஒரு குடும்பத்தில் 60 வயசு இருக்கிறவங்களோ இல்ல 40 வயசு இருக்கிறவங்களோ 30 வயசு இருக்கிறவங்களோ 25 வயசு இருக்கிறவங்களோ யாருக்கா இருந்தாலும் அனைத்து பெண்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் மாதம் 2500 ரூபாய் விஜய் கொடுக்குறேன்னு சொல்றாரா? சரி, அப்படிதான் எடுத்துக்கினாலும் அந்த 60 வயசுக்கு மேல உயிர் வாழறவங்க என்ன பாவம் பண்ணாங்க? யாரு கொடுத்த ஐடியா? எந்த விளங்காத குழு கிட்ட இருந்து ஸ்கிரிப்டை வாங்கி வந்திருக்கீங்க? 60 வயசு நிர்ணயம் பண்ணும்போது அப்ப அந்த 61 வயசு கொண்ட அந்த பெற்றோர்களை வீட்டுல யாரையும் வச்சுக்காதீங்கன்னு பிள்ளைங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறீங்களா? இல்ல 61 தொடங்கி 85 வயசு வரைக்கும், ஏன் 85 வயதையும் கடந்து இருக்கிற பெண்களுக்கு என்ன மெசேஜ் நீங்க இதன் மூலமாக கடத்த வரீங்க? பூமிக்கு பாரமா வெட்டியா தண்டமா 60 வயசுக்கு மேல வாழ்ந்துனுக்கிறீங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுக்குறீங்களா? யாரு கொடுத்த ஐடியாவின் பேர்ல இந்த மாதிரி கேவலமான ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி வச்சு படிச்சுனுக்கிறீங்க சார்? யார் கொடுத்த ஸ்கிரிப்டோட காப்பி தெரியுங்களா? இதை அடுத்து நம்ம ஆதாரபூர்வமாக நிரூபிக்க போறோம். இப்போ விஜயோட வாக்குறுதியில் அடுத்து பஸ், கட்டணமில்லா பேருந்து, இந்த கலரு அந்த கலரு அந்த பஸ் இந்த பஸ், கணக்கு வழக்கெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஆல் பஸ்ஸஸ், சாதாரண பஸ்ல தொடங்கி டீலக்ஸ், அல்ட்ரா டீலக்ஸ், இன்னும் டீலக்ஸ்ல என்னென்ன இருக்கோ எல்லா பஸ்லயும் கணக்கு வழக்கு இல்லாம எல்லா பஸ்லயும் மகளிர்களுக்கு என்னதுங்க, என்னப்பா இது ஃப்ரீ நீங்களும் ஃப்ரீன்னு நாங்க சொல்லலைங்க. எதுக்காக இந்த ஃப்ரீன்னு சொல்றோம்ட்டு பின்னாடி தெரியும். அடுத்து மோதிரம். தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையையும் வரவேற்கும் விதமாக ஒவ்வொரு குழந்தைக்கும் தங்க மோதிரம், தமிழ்நாட்டில் பிறக்கும் குழந்தைகளை வரவேற்கும் விதமாக ஒவ்வொரு குழந்தைக்கும் மோதிரம் போடுறோம்னு சொல்றாங்க இல்லைங்களா? இந்த மோதிரத்துக்கு பின்னாடி இருக்கிற பொருளாதாரத்தை குறித்து விஜய்க்கு யாராவது கணக்கு போட்டு கூட்டி கேட்டு சொன்னாங்களா? நம்ம சொல்லுவோம், இப்ப கிடையாது. அடுத்து வர காணொலியில இந்த பொருளாதாரத்தை குறிப்பிட்டு சொல்லுவோம், தப்பு கிடையாது. அடுத்து சிலிண்டர், ஆண்டுக்கு 6 சிலிண்டர்கள், ஒவ்வொரு ஆண்டுக்கும் 6 சிலிண்டர்கள். அடுத்து பெண்களின் திருமணத்திற்காக 1 பவுன் தங்கம் மற்றும் விலை உயர்ந்த தரமான பட்டு புடவையை தாய் வீட்டிலிருந்து அண்ணன் சீராக வழங்கப்படும். அண்ணன் சீருன்னா விஜய் அண்ணன் சீராகவா? இல்லங்க, விஜய் கை காசை விட்டு கொடுக்க போறது இல்லைங்க. விஜய சொன்னார, வாங்கிக்கங்க, சந்தோஷமா வாங்கிக்கங்க, எல்லாம் உங்க பணம் தான், எல்லாம் உங்க பணம் தான், எல்லாம் உங்க பணம் தான். அந்த வரிசையில மக்கள் பணம் தான். தாய் வீட்டில் இருந்து அண்ணன் சீராகன்னா இந்த பெண் குடும்பம் இருக்கு இல்லைங்களா, அவங்க சீர சொல்றாங்க. அவங்க சார்பா பாருங்க,
தமிழ்நாடு அரசு கொடுக்கும்னு சொல்றாங்க. சோ பெண்களின் திருமணத்திற்காக 1 பவுன் தங்கம், தரமான பட்டு புடவை. நெக்ஸ்ட், ஆண்டுதோறும் 15,000 ரூபாய். யாருக்குங்க? ஆண்களுக்கா? படிக்கிற குழந்தைகளுக்கு. இடைநிற்றல் இருக்கக்கூடாது என்பதற்காக 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சு முடிக்கிற வரைக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் 15,000 ரூபாய் வழங்கப்படும். இதெல்லாம் ஏற்கனவே இருக்குதேப்பா, இருந்தாலும் சரியா ஒழுங்கா நடக்கிறது இல்லை. ஃப்ரெஷ்ஷா ஆட்சி அமைச்சு நாங்க ஃப்ரெஷ்ஷா காப்பி அடிச்சு ஃப்ரெஷ்ஷா கொடுப்போம். சோ 1ஆம் வகுப்பு முதல் 15ஆம் வகுப்பு வரை இருக்குதே பண்டதானே. 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் மாணவர்களுக்கு 15,000 ரூபாய் ஆண்டுதோறும். நெக்ஸ்ட், ரேஷன் கடைகள், பள்ளிகள், கல்லூரிகள் மூலம் பெண்களுக்கு விலையில்லாத சானிட்டரி பேட்ஸ். ஏன்பா இதெல்லாம் உங்களுக்கு ஓவரா தெரியலையாப்பா? ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்க அதெல்லாம் இருக்குதேப்பா. இருந்தாலும் அதெல்லாம் ஒழுங்கா நடக்கிறது கிடையாது. ஃப்ரெஷ்ஷா ஆட்சி அமைச்சு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா நாங்க காப்பி அடிச்சு அப்படியே ஃப்ரெஷ்ஷா கொடுப்போம். இன்னும் நிறைய வாக்குறுதிகளை அள்ளி வீசியிருக்காரு. இதெல்லாம் எங்கெந்த ஸ்கிரிப்ட் காப்பி வந்ததுன்றத நம்ம இப்ப பாத்துருவோம். இப்போ இந்த மாதிரி அறிவிக்கிறதுலாம் தப்பே கிடையாது. ஆனா பாருங்க, உங்களுக்கு தான் இலவசம் பிடிக்காதீங்க, படத்திலேயே இலவசங்களை வாங்காதீங்க. இலவசங்கள் மூலமாகத்தான் உங்கள் மூளையை மழுங்கடிக்க செய்து உங்களுக்கு எடுத்து குடிச்சடாகி வச்சிருக்கிறாங்க. இலவசத்தால் தான் நாடே கெட்டு குடிச்சடா போயினுக்குது. இலவசத்தெல்லாம் வாங்காதீங்கன்னு தூக்கி போட்டு உடைங்கன்ட்டு நீங்க தானே படத்துல விழிப்புணர்வுலாம் ஏற்படுத்துறேன்னு ஏதோ ஏடாகூடமா பேசியிருந்தீங்க. சரி, படத்துல டைரக்டர் சொன்ன மாதிரி வாந்தி எடுத்துட்டேன்ப்பா, கொடுத்த காசுக்கு தகுந்த மாதிரின்னு சொல்லி கூட தப்பிச்சிருவாரு. ஆனா பாருங்க, நேரடியாகவே சொன்னீங்களே, ஞாபகம் இருக்குங்களா? இலவசத்தை குறிப்பிட்டு என்னென்ன சொன்னீங்கன்ட்டு. இலவச பஸ், பெண்களுக்கு 1000 ரூபாய், பள்ளி மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய். இந்த இலவசங்களை தவிர அவங்க உருப்படியாக ஏதாவது திட்டம் பண்ணிருக்காங்களா? இது ஏதோ திமுக அவங்க கட்சி சார்பா அவங்க நிதியில இருந்து அவங்க திமுக கோடி கோடியா வச்சிருக்காங்க, அவங்க அறக்கட்டளையில அந்த பணத்துல இருந்து கொடுத்தா நீங்க போய் அது பெருமையா நீங்க சொல்லிக்கலாம். அரசுக்கு வரி பணத்துல நீங்க கொடுத்துட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம நீங்க கொடுத்துட்டோம் இலவசங்களை கொடுத்துட்டோம்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறீங்களே, இது கொஞ்சமா உங்களுக்கே அழகா இருக்காது? ஒரு கட்சி பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் தரேன்னு சொல்றாங்க, இன்னொரு கட்சி மாசம் 2000 ரூபாய்னு சொல்றாங்க. இதுக்கு எங்க முடிவு? இலவசத்தை எழுத்து நெல்லுங்க, இலவசத்தை வாங்காதீங்க, 1000 ரூபாயை விட்டு கொடுக்க பழகுங்கன்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் உங்க கட்சியை சேர்ந்தவங்க பெண்களுக்காக போராட்டம் பண்றேன்னு சொன்ன அந்த இடத்துலயே பெண்களை ஓசின்னு சொல்லி கேவலப்படுத்தினீங்களே. ஓசி பஸ் வேணுமா? ஓசி பஸ்ஸா வேணும்? வேண்டாம். ஓசி பஸ் வேண்டாம். உதவித்தொகை ஓசி பஸ் வேண்டான்னு ஓசின்னு தமிழ்நாடு அரசோட விலையில்லா பேருந்து பயணத்தை நீங்க தான் கேவலப்படுத்தினீங்க. இந்த ஜாம்பிஸ் கூட்டம் தான் கேவலப்படுத்தினாங்க. இதே ஜாம்பிஸ் கூட்டம் தான் விஜய் இந்த பேருந்து பயணம் இலவசத்தை குறித்து அறிவிக்கும் போது கை தட்டுறாங்க. தட்டுங்க, கை தப்பு கிடையாது. ஆனா பாருங்க, அந்த கையை எடுத்து கொஞ்சமா கண்ணை கசக்கி ஊருக்குள்ள என்ன நடக்குதுன்னு அக்கம் பக்கம் பாருங்க. விஜய் படிக்கிற இந்த ஸ்கிரிப்ட் எங்கிருந்து வந்ததுன்னு சொன்னா, ஆந்திராவுக்கு பிஸ்கெட் ஜேபி கட்சி கொடுத்த ஸ்கிரிப்டோட இன்னொரு காப்பி. திமுக அரசு உருவாக்கிய இந்த மகளிர் உரிமை தொகையை நாங்க வடமாநிலங்கள்ல காப்பி அடிச்சு ஜெயிச்சா மாதிரியே நீங்களும் ஆந்திரால நாங்க உங்களுக்கு அதே ஸ்கிரிப்ட் காப்பி கொடுக்குறோம், அதே மாதிரி நீங்களும் காப்பி அடிங்கன்னு கொடுத்த அதே காப்பி தான் விஜய் கிட்ட இருக்கு. இப்போ இந்த பக்கம் இருக்கிறது ஆந்திராவில் உள்ள ஆந்திரா அரசு முதல்வர் சந்திரபாபு அவர்கள் செயல்படுத்தும் திட்டங்கள். இந்த பக்கம் இருக்கிறது விஜய்க்கு கொடுத்த காப்பிகள். 18 வயது முதல் 59 வயது வரை உள்ள தகுதியுள்ள பெண்களுக்கு மாதம் 1500 ரூபாய் வழங்கப்படும். எங்கெங்க? ஆந்திராவில். இந்த 59ன்னு அப்படியே சொல்லாதீங்கப்பா, காப்பி அடிச்சாலும் தெரியாத மாதிரி காப்பி அடிங்க. உங்க படத்துல காப்பி அடிக்கிறீங்க இல்லைங்களா, அதே மாதிரி தெரியாத மாதிரி காப்பி அடிச்சு 59 + 1 ஆக்கி 60 வயது வரைன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அங்க 59, இங்க 60. அங்கேயும் 1 முதல் 12ஆம் வகுப்பு 15,000 ரூபாய். இங்கேயும் பாருங்க அதே காப்பி. இல்லத்தரசிகளுக்கு அங்க ஆண்டுக்கு 3 சிலிண்டர் இலவசமா, இங்க பாருங்க அதை 3 + 3 ஆக்கி 6 சிலிண்டர்னு போட்டுக்கோங்கன்னு எழுதி கொடுத்துருக்காங்க. ஆந்திராவில் ஸ்ரீ சக்தின்ற தலைப்புல அனைத்து பேருந்துகளிலும் சாதாரண பஸ்ல இருந்து டீலக்ஸ் டு அல்ட்ரா டீலக்ஸ் வரைக்கும் எல்லா பஸ்லயும் பாருங்க கட்டணம் இல்லா பயணம்னு அறிவித்த அதே ஜெராக்ஸ் காப்பி மக்கப்பு தான் பாருங்க விஜய் அறிவிக்கிறானா. ஆந்திராவில் சக்தி டீம் என்கின்ற தலைப்பில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக பெண்களை மட்டுமே கொண்ட சாதாரண உடை அணிந்த சிறப்பு போலீஸ் படைகள். அங்க சக்தி டீம்ஸ் என்கின்ற தலைப்பை மட்டும் எடுத்துட்டு அப்படியே பாருங்க வேலு நாச்சியார் படைகள் அப்படின்ற ஒரு தலைப்பை மாத்துறாரு. வடிவேல் சொல்லுவார் இல்லைங்களா, அந்த தீப்பொறி திருமுகம் காமெடியில, நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணோன்ட்டு, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் மொத்தமா கொஞ்சமா காப்பி அடிச்சு முழுக்க 70% மேலாக திமுக அரசோட தேர்தல் அறிக்கையை காப்பி பண்ணி 30% ஆந்திரால இருந்து கொண்டு வந்து சேர்த்துதான் மக்க பண்ணி பச்சினுக்காரு.
மகளிர் உரிமை தொகையை முதலாக திமுக கட்சி அறிவிச்ச சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னாரு? ஏங்க இதெல்லாம் சாத்தியமாக நிதி ஆதாரம் எங்க இருந்து வருங்க கொடுக்க முடியுங்க? 1.25 கோடி ரேஷன் கார்டுக்கு கூட கொடுக்க முடியுமா? வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு சொன்னாரு. இன்றைக்கு பாருங்க, அது வெற்றிகரமாக நடந்து கொண்டிருப்பதை பார்த்து விட்டு 1000 2000 மாத்துறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக கட்சி ஆட்சி அமைகிற பட்சத்தில் மகளிர்களுக்கு நான் 2000 ரூபாய் தரேன்னு சொல்றாரு. எப்படிங்க அது? 1000 ரூபாய்க்கே சாத்தியம் இல்லைன்னு சொல்லும் போது ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் எப்படி 2000 ரூபாய் கொடுப்பார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? ஏன்னா அந்த திட்டம் வெற்றிகரமாக நடந்ததை அடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணாரு. 2 கட்சிகளுக்கு மாற்றாக நான் வந்திருக்கேன்னு சொன்ன விஜய் கிட்ட கூட எந்த ஒரு புது திட்டம் கிடையாது. திமுக அரசு அறிவித்து வெற்றிகரமாக நிறைவேற்றி கொண்டிருக்கும் திட்டத்தை தான் காப்பி அடிச்சு மக்கப் பண்ணி கட்டு பேஸ்ட் காப்பி உங்க ஜாம்பிஸ் கூட்டம் சோசியல் மீடியால பரப்புற மாதிரியே விஜய் பண்ணிருக்காரு தேர்தல் அறிக்கை என்பதன் மூலமாக. அப்போ இந்த இடத்துல புதுசா நீங்க என்னப்பா மாற்றா வந்திருக்கீங்க? என்ன மாற்றி யோசிச்சிருக்கீங்க? ஒண்ணுமே இல்லைங்களே. திமுக அரசோட திமுக கட்சியோட தேர்தல் வாக்குறுதிகளை மக்கப் பண்ணி கட்டு பேஸ்ட் காப்பி பண்ணி அந்த மேடையில வாசிச்சுக்கிறீங்க. இது போதாதுன்ட்டு இலவசங்களை கேவலப்படுத்துவதையே தொழிலாக வைத்துக் கொண்டிருந்த கட்சி டிவிகே கட்சி. விஜய் முதற்கொண்டு அந்த டிவிகே கட்சியில எல்லாருமே இலவசம்னு சொன்ன எல்லா சமயத்திலும் நம்ம எல்லாருமே என்ன சொன்னோம்? இலவசம்னு சொல்லி கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தாதீங்க மக்களை, நலத்திட்டம்னு சொல்லுங்கன்னு சொன்னோம். இப்ப பாருங்க, மற்றவர்கள் கொடுக்கும் போது மற்ற ஆட்சி கட்சிகள் செய்யும் போது அது இலவசம், நீங்க என்ன நலத்திட்டம்? அது சரி, வாரி வழங்குங்க, வாக்குறுதிகள் என்கின்ற பெயரில் நலத்திட்டங்களை வாரி வழங்குங்க. ஆனா பாருங்க, இன்னும் இருக்கு, பாதிதான் சொன்னோம். அவர் வாரி வழங்கிய அந்த வாக்குறுதிகள்ல பாதிதான் சொன்னோம். மீதியை எந்தெந்த ஆங்கில படத்திலிருந்து காப்பி அடிச்சார்ன்றத நம்ம நாளைக்கு பார்ப்போம். இப்போ சொல்ற வாக்குறுதிகள் கூட எதுக்காக திடீர்னு நேற்றைய தினம் வாரி வழங்குறாரு? ஏன்னா பாருங்க, விஜயோட மனைவி சங்கீதா அவர்கள் அடித்த அடி அந்த மாதிரி. சொந்த வீட்டு பெண்களுக்கே கட்டிய மனைவிக்கும் பெற்றெடுத்த பெண் பிள்ளைக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியாத உங்க தமிழக வெற்றி கழக தலைவரால எப்படிங்க ஊர்ல இருக்கிற அடுத்த வீட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும்ட்டு சங்கீதா அவர்கள் மூலமாக வாங்கின அடியை மடைமாற்றுவதற்காக திடீர்னு பாருங்க மகளிர் தின விழா கொண்டாடி பெண்களை மையப்படுத்தி மட்டுமே வாக்குறுதியில அள்ளி வீசுறாராமா. ஆனா பாருங்க, இந்த சொந்த காசுல சூன்ய வச்சு இந்த கதைன்னு இன்ட்ரோல சொன்னோம் இல்லைங்களா, அது சொந்த மேடையிலேயே நடந்தது. இந்த மகளிர் தினத்தில் நாம் அனைவரும் உறுதியாக எடுத்து சொல்ல வேண்டியது என்னன்னா, பெண்களை முதல்ல மதிக்கணும். சும்மா பெண்களை ஒரு மேடையில் ஏறி அவதூறாக பேசி அவமானப்படுத்தி அவர்கள் வீட்டு பெண்களை நினைவில் வைத்துக் கொள்ளாமல் அவதூறு பரப்புகின்ற ஒரு ஆண்மகனையும் வீழ்த்த வேண்டும் என்று இந்த சிங்க பெண்களை கேட்டுக்கொள்கிறேன். என்ன சொல்ல வராங்க? பெரிய மனிதன் என்கின்ற போர்வையில் நடமாடி கொண்டிருக்கும் எல்லாருமே பாருங்க பெரிய மனிதர்கள் கிடையாது. அவங்க எல்லாருமே சொந்த வீட்டில் உள்ள பெண்களையே பாதுகாக்க துப்பு இல்லாதவங்க அடுத்த வீட்டு பெண்களை எப்படியா பாதுகாப்பாங்கன்ட்டு அந்த மேடையிலேயே பாருங்க துப்புனாங்க. இந்த மகளிர் தினத்தில் நாம் அனைவரும் உறுதியாக எடுத்து சொல்ல வேண்டியது என்னன்னா, பெண்களை முதல்ல மதிக்கணும். சும்மா பெண்களை ஒரு மேடையில் ஏறி அவதூறாக பேசி அவமானப்படுத்தி அவர்கள் வீட்டு பெண்களை நினைவில் வைத்துக் கொள்ளாமல் அவதூறு பரப்புகின்ற ஒரு ஆண்மகனையும் வீழ்த்த வேண்டும் என்று இந்த சிங்க பெண்களை கேட்டுக்கொள்கிறேன். சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே, விஜய் முதற்கொண்டு எல்லாருக்குமே தெரியுது நம்மளை பார்த்துதான்ப்பா துப்புறாங்கன்ட்டு. விஜயோட பக்கத்துல அமர்ந்திருக்கும் அந்த பெண்மணி வாயை மூடி சிரிக்கிறாங்க. ஏன் வாயை மூடி சிரிக்கிறாங்க? சத்தம் போட்டு சிரிக்க முடியாது இல்லைங்களா? ஏன்னா அந்த கிழியை கிழிச்சு நிற்கிறாங்க விஜய. பெண்களுக்கு பாதுகாப்புன்னு உண்டு இந்த தலைவர் போர்வையில் நடமாடி நிற்கிற விஜயை கிழிக்கும் போது சத்தம் போட்டு சிரிக்க முடியாது இல்லைங்களா? பக்கத்துல வேற உட்காந்து நிற்காரு. அதனால தான் பாருங்க வாயை மூடி சிரிக்கிறாங்க. இதுக்கு மேலேயோ அல்லது இதற்கு முன்பாகவோ சொந்த மேடையில ஒரு கட்சியோட தலைவன் ஏற்பாடு செய்த சொந்த மேடையிலேயே அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு வெக்கப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு நாசப்பட்டு நிக்கிற காட்சி நம்ம இன்னைக்காவது பார்த்திருப்போமா? முதல் முறையாக பார்க்கணும். இதுக்கு பேர் தான் மறுபடியும் சொல்றோம், காசு கொடுத்து சூன்யம் வச்சுக்கிற கதை. அந்த அம்மா பேசியதை மனதில் வைத்துக்கொண்டு எப்படி அந்த அம்மாவுக்கு பதிலடி கொடுக்கலான்ட்டு யோசிக்கிறார். முதல்ல நமக்கு கொடுத்த ஸ்கிரிப்டை வாந்தி எடுத்துருவோம், வாக்குறுதிகள் என்கின்ற பெயரில் வாந்தி எடுத்துருவோம். அதற்கு பிறகு நம்ம பர்சனல் பிரச்சனையை பத்தி பேசலான்ட்டு பேசுறாரு. எப்படி பேசுறாரு? அது கூட ஆணாதிக்க மனநிலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை மேடையில் அரங்கேற்றம் செய்திருக்கிறார். சுற்றி பெண்கள் மகளிர் தின விழான்னு சொல்லி பெண்களுக்காக நடத்துற விழான்னு சொல்ற அந்த பெண்களுக்கு முன்னாடியே எவ்வளவு ஆணவம் அகம்பாவத்தோட திமுறாக கர்வமாக ஆணாதிக்க மனநிலையோடு அவர் மனைவியை சொல்றாருங்க. என்னன்ட்டுங்க, அடட நீங்க எல்லாம் பேசுற அளவுக்கெல்லாம் அவங்க எல்லாம் வர்த்து இல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், அவளெல்லாம் ஹர்ட் ஆகாதீங்க, அதெல்லாம் வருத்தெல்லாம் கிடையாது. வர்த்து இல்லாதவங்களை குறித்து நீங்க பேசி தேவையில்லாம உங்களை ஹர்ட் பண்றத பார்க்கும்போது நீங்க ஹர்ட் ஆகுறத பார்த்துட்டு அவருக்கு ஹர்ட் ஆகுதான், அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. அடடா எப்பேற்பட்ட தூய்மையான
அப்பழுக்கற்ற நல்ல இதயத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர் அடுத்தவங்க ஹர்ட் ஆகுறத பார்த்துட்டு இவருக்கு ஹர்ட் ஆகுதான். இதற்கு முன்பாக உங்க ஜாம்பிஸ் கூட்டம் ஊருக்குள்ள இருக்கிற எல்லா பெண்களை குறிப்பிட்டு கிழின்னு கீழ்ச்சி வாய்க்கு வந்தது வராதது எல்லாத்தையும் சோசியல் மீடியாவில் பரப்பும் போதும் பேசும் போதும் உங்களுக்கு ஹர்ட் ஆகலையோ? உங்களுக்கு ஓட்டு போடுவதாக இருக்கிற அந்த சின்ன கூட்டம் ஹர்ட் ஆகிறத பார்த்துட்டு உங்களுக்கு ஹர்ட் ஆகுதா? இதுக்கு பேரு ஹர்ட் இல்ல, ஓட்டு. உன் கட்சி தலைவனான விஜய் சொந்த குடும்பத்து பெண்களையே பாதுகாக்க முடியல, ஊர்ல இருக்கிற பெண்களுக்கு எப்படிமா பாதுகாப்பு கொடுப்பான்னு கேட்கறத பார்த்துட்டு நீங்க பதிலடி கொடுத்து அவங்க கிழிகிற கிழிய ஒட்டுமொத்தமா நீங்க வாங்குறத பார்த்துட்டு எனக்கு ஹர்ட் ஆகுதுன்னு சொன்னா அந்த ஹர்ட்டுக்கு பின்னணியில் இருக்கிற ஹர்ட் கிடையாது, ஓட்டு. ஏன்னா உங்களை கிழிகிற கிழியில நீங்க ஹர்ட் ஆகி அப்புறம் ஓட்டு போடாம போயிட்டீங்கன்னா அதனால தான் பாருங்க நீங்க ஹர்ட் ஆகுற அளவுக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது. பேசாதீங்க. நீங்க ஏன் பேசுறீங்க? என் ஒய்ஃப்னா அந்த அளவுக்கு ஒர்த்தா? கிடையவே கிடையாது. இந்த ஒர்த் இல்லாத விஷயத்துல நான் பாத்துக்கிறேன். அப்போ ஒர்த் இல்லைன்னு சொல்ற இந்த இடத்துல ரெண்டு விஷயம். ஒண்ணு, சுற்றி இருக்கிற பெண்களுக்கும் விஜய ஃபாலோ பண்ற அந்த ஜாம்பிஸ் கூட்டத்துக்கும் என்ன மெசேஜ் இந்த ஒர்த் இல்லைன்னு சொல்வதன் மூலமாக கடத்துறாரு? அவங்கவுங்க வீட்டு பெண்கள் நீங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி அந்தந்த வீட்டு குடும்ப தலைவர்களுக்கு ஒர்த்து கிடையாதுன்ட்டு விட்டு தள்ளுங்கன்றாரா? இல்ல எங்க கட்சி தலைவன் சொல்லுக்கு ஏற்ப எங்க தலைவன் சொல்மிக்கதோர் மந்திரம் இல்லைன்னு அந்த வார்த்தையை ஃபாலோ பண்ணி ஆமா உண்மையிலேயே எங்க கட்சி தலைவர் சொல்ற மாதிரி பெண்கள் நாங்கெல்லாம் ஒர்த்து கிடையாது, குடும்ப தலைவன் தான் ஒர்த்துன்னு ஏத்துக்க போறீங்களா? இல்ல ரெண்டாவது, உங்க வீட்டு கணவர்கள் யார் கூட எப்படி வேணா யார் பின்னாடி வேணா சுத்தட்டமா, தப்பு கிடையாது, அவங்கவுங்க அப்படி இப்படி அவங்கவுங்க இஷ்டப்படி வாழ்ந்துக்கிட்டோம், நீங்க எதையும் கேட்காதீங்கன்ட்டு சுற்றி உள்ள பெண்களுக்கு மெசேஜை கடத்த விரும்புறாரா? மகளிர் தின விழான்னு பெண்களுக்காக வாக்குறுதி கொடுக்குறேன்னு சொன்ன பெண்களை மையப்படுத்தியே முழுக்க சுற்றி இருக்கிற பெண்களுக்கு முன்னாடியே இவ்வளவு திமிராக ஆணாதிக்க மனநிலையோடு என் மனைவி அந்த அளவுலாம் ஒர்த்து இல்லைன்னு சொல்லும் போது அப்போ எவ்வளவு அகம்பாவம் இருக்குங்க. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? ஏப்ரல் 20 அன்று தானே என்ன ஆஜராக சொல்றாங்க. உனக்கு நான் ஏதாவது அழுத்தம் கொடுத்தா அந்த நடிகையோட பேரை சொல்லுவேன்ட்டு நீ என்ன சொல்றது, நானே சொல்றேன் பாருன்ட்டு எவ்வளவு ஆணவத்தோடு வழக்கு பாருங்க தொடுத்திருக்காங்க. தொடுத்த சில தினங்களுக்குள்ளாகவே அந்த நடிகையின் பேரை நீ சொல்ல வேணா, நான் சொல்றேன் பாருன்ட்டு ஓப்பனா ஒரே கலர் ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்கோம் பாரு. உன்னால என்ன பண்ண முடியும்? நீ என்ன நடிகையின் பேரை சொல்றது, நானே சொல்லிட்டேன் பாத்துக்கோன்னு சொல்றாருன்னு சொல்லும் போது அப்போ இதையெல்லாம் விஜயை ஃபாலோ பண்ற அந்த பெண்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள், எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்கின்ற ஒரு சாம்பிள் சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. சும்மா அதை தட்டி விடுங்க சார். திருமணத்தை தாண்டி வருது எனக்கு அப்படியே கோபமா வருது. அந்த மனுஷன் பாக்குறதுக்கே பச்சை புள்ள மாதிரி இருக்காரு. சரி விடுங்கக்கா, சரி அப்படியே இருந்தாலும் என்ன தப்பு? ஊர் உலகத்துல எந்த புருஷனா ராமனா இருக்கான்? வெளியில நாங்க இடத்துக்கு போறவங்களுக்கு அப்படி இப்படி இருக்கிறது சகஜம் தானே. அது அவங்க புருஷன் பண்டாடி பிரச்சனை. இதை என்னமோ பெருசா ஊதி பூதாகா மாத்துறானுங்க. எல்லாரும் இதை பத்தி பேசுறது சரி கிடையாது. அப்பா நான் கூட பயந்துட்டேன்டி. இது ஒரு பெரிய விஷயம் எடுத்துக்கிட்டு கோவப்படியோ திட்டி விட்டு இது தெரிஞ்சிருந்தா நான் வச்சிருக்க ரிலேஷன்ஷிப்பை சொல்லி இருந்திருப்பேனே. கோவப்படுவேன் நடத்துக்கிட்டு பயந்துல ஓடிக்கிட்டு இருந்தேன். ஹலோ நறுக்கி எறிஞ்சு போடுவேண்டி, இதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க நமக்கு வரும்போதுதான் அது ரத்தம். இதே அடுத்தவங்களுக்கு வந்தா அது தக்காளி சட்னியா? கேளுங்க ஏங்க, விஜயோட பர்சனல் விஷயங்க யார் இல்லைன்னு சொன்னா? அவர் நடிகராக இருக்கிற வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு நடிக்கிற வரைக்கும் அவர் பர்சனல் பிரச்சனை. ஆனா இப்ப என்ன சொல்றாரு, வார்த்தைக்கு வார்த்தை பேச்சுக்கு பேச்சு மூச்சுக்கு மூச்சு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நான் ஆட்சி அமைத்த பிறகு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன்ட்டு. ஆட்சி அமைத்த பிறகு நீங்க கொடுக்குற பாதுகாப்பு இருக்கட்டும் பெண்களுக்கு. உங்களை நம்பி வந்த கட்டிய மனைவிக்கு இத்தனை ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்த அந்த மனைவிக்கே பாருங்க பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல, பெற்றெடுத்த பெண் பிள்ளைகளை பாதுகாக்க முடியல. அப்படி இருக்கும்போது சொந்த வாழ்க்கையில துணையாக இருந்த பெண்களுக்கே உங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னு சொல்லும் போது எப்படிங்க அடுத்த வீட்டு பெண்களுக்கு உங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியும்னு கண்டிப்பா கேட்கணும். சொந்த வீட்டில் உள்ள பெண்களை மதிக்க துப்புல்லாதவன் எப்படி அடுத்த வீட்டு பெண்களை மதிப்பான் அப்படின்னு கண்டிப்பா கேட்கணும். இல்லைங்க கேட்கக்கூடாதுங்க, அப்படி இல்லை, உண்மையிலேயே நான் சொல்ற மாதிரி என்னுடைய மனைவிலாம் அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை அப்படின்னு சொன்னா சரி ஒர்த்து இல்ல விவாகரத்து கொடுத்துருங்க, முடிஞ்சிருமே. ஒரே பிரச்சனை, விவாகரத்து தானே கேட்கறாங்க, கொடுத்துருங்க. ஏன் கொடுக்க மாட்டீங்க? ஏன் கொடுக்கலன்னா சொத்து பிரியும் இல்லைங்களா? ஒரு வருஷத்துக்கு 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறேன், எனக்கு என்னையா பணம்லாம் பெருசா? நான் எவ்வளவு சொத்து வச்சுருக்கேன் தெரியுமா? என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு தெரியுங்களா? நான் பார்க்காத பணமா, நான் சம்பாதிக்காத பணமா? கேரியர் உச்சத்துல இருக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டிலும் 1000 கோடி ரூபாய் வருமானம். யாருங்க? செங்கோட்டையன் பாடுற ஒரே பல்லவி அதுதான். 1000 கோடி ரூபாய் வருமானம் விட்டு இங்க வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் எப்பேற்பட்ட தலைவன் என்று பாருங்கள்னு வேமா சூசோ இல்லாம சொல்ற அந்த 1000 கோடி ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கிறார் இல்லைங்களா? அப்ப 30,000 கோடி நேரம் சம்பாதிச்சிருக்கணும். ஒரு வருஷத்துக்கு 1000 கோடினா 3 வருஷத்தை விட்டுருங்க. அறிமுகமான அந்த ஆண்டில் அப்படி இப்படின்னு போயிடும். 30 வருஷம் 30,000 கோடி எங்க இருக்குது?
அட 30,000 கோடி கூட வேண்டாம் இல்லைங்களா, 5,000 கோடி சொத்து வச்சிருப்பீங்கல்ல, அந்த 5,000 கோடி சொத்துல 4 பிரியும் இல்லைங்களா விவாகரத்து கொடுத்துட்டா. அப்படி பிரியும் போது அம்போன்னு நிக்கணும். கேரியர் உச்சத்துல இருக்கிற வருஷத்துக்கு 1000 கோடி சும்மா ஊத்துன்னு உருட்டலாம். ஆனா பாருங்க, இருக்கிற சொத்தை டிவைடட் பை 4ன்னு 4 பிரிக்கும் போது அப்ப தெரியும் இல்லைங்களா. அதனாலதான் பாருங்க, விவாகரத்து கொடுக்காமல் வேமா சூசோ இல்லாம ஒர்த் இல்லைன்றாரு. அதெல்லாம் வர்த்தெல்லாம் கிடையாது, அதெல்லாம் வர்த்தெல்லாம் கிடையாது. சரி, அந்த அம்மாவை பார்த்து ஒர்த் இல்லைன்னு சொல்ற நம்ம ஒர்த்தான்னு கேட்பாங்க இல்லைங்களா. ஏன்னா 2 பேர்ல யாரு ஒர்த்துன்ற ஒரு உண்மை அவங்களுக்குள்ள தெரியும். இன்றைக்கு விஜய் 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 விஜய்னு சொல்ற அந்த ஜாம்பிஸ் கூட்டத்துக்கு என்ன தெரியும்? விஜயோட செருப்பு சைஸ் என்னன்னு தெரியுமா, பேண்ட் சைஸ் என்னன்னு தெரியுமா, ஷர்ட் சைஸ் என்னன்னு தெரியுமா, அட பனியன் உள்ள போட்டுக்கிற பனியன் சைஸ் என்னன்னு தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஆனா பாருங்க, உடன் வாழ்ந்த மனைவிக்கு எல்லாமே தெரியும். விஜயோட செருப்பு சைஸ்ல இருந்து, ஷர்ட் சைஸ்ல இருந்து, பேண்ட் சைஸ்ல இருந்து, அவர் அன்றாடம் என்ன சாப்பிடுவார்னு கூட தெரியும். அப்படி ஒன்றாக பல ஆண்டுகளாக வாழ்ந்த அந்த கட்டிய மனைவி சொல்றாங்க, விஜய்லாம் ஒரு மனுஷனாயான்ட்டு. அந்த அம்மாவுக்கு தெரியாத உண்மை, விஜயை குறித்த அந்த அம்மாவுக்கு தெரியாத உண்மையே தூரமா காசு கொடுத்து திரையில விஜயை பார்க்கிற அந்த ஜாம்பிஸ் கூட்டத்துக்கு என்ன தெரிஞ்சிட போதுங்க? விஜய்க்கும் ரசிகர்களுக்கும் இருக்கிற அந்த கனெக்ட் என்பது பிளாக்ல டிக்கெட் வாங்கி பார்க்கிற அந்த கனெக்ட் தான். அதை தாண்டி வேற என்ன இருக்கு உங்களுக்கு? ஈர வெங்காயம் கனெக்ட் ஒண்ணுமே கிடையாது. நான் விஜயின் தீவிர ரசிகன் நெத்தியில பச்சை குத்தின்னு போனா விஜய் படம் ஓடுற தியேட்டர்ல காசு வாங்காம அந்த ரசிகனை ஃப்ரீயா பார்க்க அனுமதிப்பாங்களா? இல்ல விஜய் தான் என்றைக்காவது விஜய் நடிச்ச திரைப்படத்தை ஃப்ரீயா ஒரு தியேட்டர்ல போட்டு காட்டியிருக்காரா? இல்லவே இல்லை. பணத்தை வெயி சரக்கு எடுத்துக்கோன்னு சொல்ற மாதிரி காசை கொடு, டிக்கெட்டை வாங்கு, படத்தை பாரு, போயிட்டே இரு. இவ்வளவுதான் விஜய்க்கும் ரசிகர்களுக்கும் இருக்கிற அந்த கனெக்ட். அதை தாண்டி விஜயோட குவாலிட்டி என்ன, அவரோட கேரக்டர் எப்படின்ற உண்மை ரகசியம் கட்டிய மனைவியை தவிர வேற யாருக்குமே தெரியாது. இது தெரியாம ஜாம்பிஸ் கூட்டம் எல்லாம் தெரிந்த ஏலக்காவை ஏகாம்பரம் மாதிரி வேமா சூசோ இல்லாம தெரிஞ்சுனுக்குதுங்க. இதுல வேற பாருங்க, இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்த அந்த மனைவியை ஒர்த் இல்லைன்னு வேற விஜய் சொல்றாரு. சரி, இதன் மூலமாக மறுபடியும் கேட்கிறோம், கட்டிய மனைவியை ஒர்த் இல்லைன்ட்டு பெண்களுக்கு முன்னிலையில் சொல்ற இந்த விஷயத்துல என்ன நீங்க மெசேஜ் கொடுக்க விரும்புறீங்க? அதாவது விஜய்க்கு தெரியுமா? கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. மண்டபத்துல அந்த 13 பேர் கொண்ட குழு கிட்ட ஸ்கிரிப்ட் எழுதி எடுத்துன்னு வந்து அடுத்த மேடையில வாந்தி எடுங்க. மேற்கொண்டு அதுல ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, இவ்வளவு வாக்குறுதிகளை அறிவிச்சிங்களே, மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி அறிவிச்சிங்களா? அதுவும் பெண்களை மையப்படுத்தி இருக்கிற அந்த வாக்குறுதி சார். எப்படி 13 பேர் கொண்ட குழு மண்டபத்துல கோட்டை விட்டாங்க? சரி, அதாவது நைட்ல எழுதியிருப்பாங்க, அதனால கோட்டை விட்டுருப்பாங்க போட்டுக்கு. என்ன கோட்டை விட்டாங்கன்றதான் பாருங்க. அதையும் சேர்த்து நாளைக்கு வெளியிடும் அந்த பாகத்துல பார்க்க போறோம். ஒட்டுமொத்தமா கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா ஆணவ அகம்பாவம், திமுறாக ஆணாதிக்க மனநிலையோடு சொன்ன அந்த ஒர்த் இல்லைன்ற விஷயத்தை குறிப்பிட்டும் புதுசா பண்றேன்னு சொல்லி எல்லாமே கட்டு பேஸ்ட் காப்பி. முக்கியமா பாருங்க, திமுக கட்சியோட தேர்தல் அறிக்கையிலிருந்து காப்பி அடிச்சு கொடுத்த இந்த வாக்குறுதிகளை குறித்தும் ஒட்டுமொத்தமா கூட்டி கழிச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளை காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.